10ஆம் கிளாஸ் முதல் தடவை எக்ஸாம் எழுதி மேக்ஸ்ல வந்து 19 மார்க், 18 17 ஏதோ 1+ என்னமோ ஒண்ணு. எங்க அப்பா சொன்னார் திரும்பி எழுதுனா அடுத்து பார்த்தா கரெக்டா 8 மார்க் வந்துச்சு. ஒரு ராமன் சொல்றாங்க, என்னுடைய மேக்ஸ் டீச்சர் கையை இப்படி வச்சு அடிக்காது, இப்படி வைன்னு அடிக்கும். உன் கையெழுத்து பெரிய கலெக்டர் மாதிரி இருக்கு, ஆனா உனக்கு படிப்பே மேக்ஸே வரல. இந்த கை இந்த 24 வருஷம் ஊழியத்துல எத்தனையோ கோடியை பார்த்துச்சு. இந்த கையை என்னுடைய மேக்ஸ் டீச்சர் ஜூலி அம்மா சொல்லிச்சு, நீ உருப்படவே மாட்டாரு. எங்க மாமா ஒருத்தர் சொன்னாரு, சத்தியம் தேட்டர்ல போய் பிளாக்ல டிக்கெட் விட்டு எப்படியாவது புழைச்சுக்கோன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட என்ன கர்த்தர் எடுத்து ராஜாக்களோட உயர்த்தி அமெரிக்காவில பெரிய பெரிய கம்பெனிக்கு அட்வைசரா கத்தரை வச்சிருக்காரு. யாருங்க நானே 10th ஃபெயில் என்ன கொண்டு இதை செய்ய முடியும்னா உங்களை கொண்டு கத்தர் பெரிய வேலையை செய்வார். எதுவுமே புரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. If you have a commitment for God, ஆண்டவருக்காக உன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டனா, ஆண்டவருக்காக மட்டும் நீ ஒண்ணு நினைச்சுக்கோ, நீ இருக்கிறது அவருடைய ராஜ்யத்துல. சென்டிமெண்ட் இடம் கொடுக்காத, வாழ்க்கை அது இதுன்னு சொல்லி உடனே நீ எதாவது கவலைப்பட்டுறாத. உனக்கு ஒரே ஒரு சுந்தர், என் இயேசு வரப்போகிறார், அவருக்காக வாழ்வதற்காக நான் ஆயத்தம் என்று சொல்லி கர்த்தருடைய நலப்படுத்துவார். எந்த மேக்ஸ் டீச்சர் சொன்னாங்களோ உருப்பட மாட்டாரு, எந்த மாமா சத்தியம் தேட்டர்ல போய் பிளாக்ல டிக்கெட் வைக்க சொன்னாலோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன உயர்த்திட்டார். ராமன் சொல்லுங்க, அல்ல சத்தமா ராமன் சொல்லுங்க, அல்ல தைரியமா ராமன் சொல்லுங்க. உங்க தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.